Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த மாதிரி மணி envelope நம்ம கல்யாணத்துக்குலாம் gift cover கொடுப்போம்ல, ஸோ அந்த கவர் நம்மளே எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு காமிக்கிறேன். நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஷீட்ஸ் பேப்பர் ஷீட்ஸை வச்சு நமக்கு தேவையான அளவில் அழகாக நம்ம அந்த மாதிரி envelopes பண்ணலாம். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்ல திக் ஷீட்டில் அழகாக ஹேண்ட் கிராஃப்ட் பண்ணி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் பண்ணலாம். இப்போ நான் அதுக்கு தேவையான பொருட்கள் சொல்கிறேன். இந்தமாரி திக் டிண்டட் ஷீட் வாங்கிக்கோங்க. இந்தமாரி நிறைய கலர்ஸில் இது கிடைக்கிது. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதுமாரி வாங்கிக்கோங்க. பெரிய ஷீட், சின்ன ஷீட் அந்தமாரிலாம் கிடைக்கிது. பெரிய ஷீட் வாங்கிக்கிட்டிங்கன்னா நிறைய வேஸ்ட் ஆகாமல் ஒரு ஷீட்லேயே ஒரு 10-11 அந்தமாரி நம்ம பண்ண முடியும். இப்போ நான் இதோட ஸ்டாண்டர்ட் சைஸ் சொல்கிறேன், நமக்கு தேவையான அளவு. ஸோ இது மாதிரி நம்ம ஒரு பேப்பரில் எத்தனை வருதோ அத்தனை இது ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிட்டுருங்க. அதாவது கீழே அதோட பிரெத் வந்து 23 சென்டிமீட்டர் இருக்கணும், அதோட ஹைட் வந்து 21 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அது மாதிரி நான் அந்தமாரி மார்க் பண்ணிவிட்டு கீழே பிரெத் வந்து 23 சென்டிமீட்டர், ஹைட் 21. ஸோ அதுமாரி ஃபஸ்ட்டு இந்த ஃபுல் ஷீட்டுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸஸ் போட்டு வச்சுக்கலாம். நான் இதுக்கு இந்த என்வலப் செய்கிறதுக்குள்ளே டெம்ப்ளேட் எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இது எப்படி கட் பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்தமாரி சன்மைக்கா ஒட்டினா ஏதாவது ஒரு கீழே ஒரு பேஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா சன்மைக்கா ஒட்டின பேடு, இல்லைன்னா இந்தமாரி குவில்லிங் பேடு கிடைக்கும், அதை வச்சுக்கிட்டா கீழே ஸ்க்ராச்சஸ் வராமல் நம்ம கட் பண்ண முடியும். இந்தமாரி பேப்பர் கட்டர் இருக்குல்ல, இதை வச்சு ஸ்கேல் வச்சுட்டு நம்ம இந்த கோடு போட்டிருக்கோம்ல அது மேலேயே பாருங்கள், இந்தமாரி பேப்பர் கட்டர் வச்சு ஒரு தடவை அழுத்தி நீங்கள் அந்தமாரி ஒரு கோடு மாரி இழுத்திங்கன்னா அந்தமாரி கட் ஆகிடும். இது நம்ம சிசரில் கட் பண்ணுறதோட இந்தமாரி கட் பண்ணுறது நல்லா நீட்டாக கட் பண்ண வரும். இது இல்லாதவங்க சிசர்லேயும் கட் பண்ணிக்கலாம். சிசரில் கேர்ஃபுல்லாக கரெக்டாக அந்த கோடு மேலேயே கட் பண்ணணும். ஸோ இது பேப்பர் கட்டர் வச்சு பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம இந்த பாக்ஸஸ் போட்டுக்கிட்டதுனால ஈஸியாக வேகமாக கட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஷீட் ஃபுல்லாக எத்தனை வருதோ அத்தனை இது கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அந்த பிரெத் வந்து 23 சென்டிமீட்டர், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது 23, ஹைட் வந்து 21 சென்டிமீட்டர். இந்த ஒரு தடவை இந்த டெம்ப்ளேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இதை வச்சு மற்ற எல்லா கட் பண்ணியிருக்கிறோம் அது மேலே வச்சு வேகமாக நம்ம பண்ணிட முடியும். இப்போ பாருங்கள், அந்த பேஸில் வந்து நான் 2 சென்டிமீட்டர் 2 பக்கமும் விட்டுருக்கேன். இந்த பக்கமும் 2 சென்டிமீட்டர் ஃபோல்டு பண்ணுறதுக்காக அதுமாரி மார்க் பண்ணியிருக்கேன். அதுமாரி மேலேயும் 2 சென்டிமீட்டர் 2 பக்கம் மார்க் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ இது நம்ம மடிக்கிறதுக்காக இந்த 2 சென்டிமீட்டர் விடுறோம். அது பிரெத்தில் பண்ணணும். அந்த 23 சென்டிமீட்டர் இருந்ததில் அந்த இடத்துல பண்ணணும். இப்போ நான் இதை வந்து ஹைட்டை எப்படி ஃபோல்ட் பண்ண போகிறேன்னு காமிக்கிறேன். இப்போ பிரெத்துக்கு நம்ம வரைஞ்சிட்டோம். இப்போ ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்க மிடில் போர்ஷன் 9 சென்டிமீட்டர் இருக்கணும். அந்த க்ளோஸ் பண்ணுறது 4 சென்டிமீட்டர் இருக்கணும். க்ளோஸ் பண்ணுற போர்ஷன் 4 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் இந்த மிடில் போர்ஷன் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்கணும். ஸோ அந்த மிடில் போர்ஷனுக்கு அங்கே 9 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்குவோம். அப்புறம் ரிமைனிங் நமக்கு இது 8 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அந்த உள்ள கேப்பும் இருக்கும், நமக்கு பணம் உள்ளே வைக்கிறதுக்கு ஈஸியாக கேப் இருக்கும். ஸோ இதை நம்ம 2 பக்கமும் மார்க் பண்ணிவிட்டு 4 சென்டிமீட்டர், 9, அப்புறம் ரிமைனிங் 8 இருக்கும். அதேமாரி இந்த பக்கமும் 4, 9, 8. இது நம்ம 21 இருக்குல்ல அந்த சைடில் இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிடுங்க. ஒரு தடவை இந்தமாரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்து டெம்ப்ளேட் பண்ணிட்டீங்கன்னா அதை யூஸ் பண்ணியே ஒரு திக் ஷீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதை யூஸ் பண்ணியே எல்லா பேப்பர்லேயும் நீங்கள் இந்தமாரி வேகமாக ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ ஒரு தடவை அதை டெம்ப்ளேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்தமாரி நம்ம மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஒட்டினோன்னா வெளிப்பக்கம் தெரியும். ஸோ அதனால் இந்த கிராஸாக ஒரு சின்னதாக ஒரு கட் பண்ணிட்டோன்னா நமக்கு அந்த ஃபினிஷிங் நீட்டாக நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே ஒரு கிராஸாக ஒரு கட் வருது. ஸோ அந்த கிராஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இப்போ நம்ம 2 சென்டிமீட்டர் பண்ணியிருக்கோம்ல, அதுலேருந்து ஒரு 0.5 சென்டிமீட்டர், 1/2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க 2 பக்கமும். ஸோ ஒரு கிராஸ் லைன் பண்ணுறதுக்காக கீழேயும் மேலேயும் 1/2 சென்டிமீட்டர். நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று அப்படியே மடித்து நம்ம ஒட்டினோன்னா அது வெளிப்பக்கம் அந்த ஒட்டினது தெரியும். ஸோ கொஞ்சம் கிராஸாக ஒரு லைன் கட் பண்ணிவிட்டு ஒட்டினோன்னா அது நம்ம அந்த ஒட்டினதே தெரியாது, ரொம்ப நல்லாயிருக்கும், நீட் ஃபினிஷிங் இருக்கும். ஸோ அப்போ இங்கேருந்து இந்த 0.5 ஒரு கிராஸ் கட் கொடுத்துக்கலாம். ஸோ ஏன் நம்ம எல்லா பக்கம் 0.5 ஈக்குவலாக வச்சுக்கிறோம்னா எல்லா இடத்துலையும் நல்லா மடித்து ஒட்டும் போது நீட்டாக நமக்கு இந்த மார்க் பண்ணிவிட்டு பண்ணுறதுனால அது பார்க்க நீட்டாக இருக்கும்.
ஸோ இந்த மெஷர்மெண்ட் படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ 0.5 பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் கேப் ஜாஸ்தி வேண்டியிருக்கும். பார்த்திங்கன்னா இது உள்ளே பார்த்துக்கும் கேப் ஜாஸ்தி இது வேண்டியிருக்கு. ஸோ அந்த இடத்துல 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த பக்கமும் 2 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு அதோட ஜாயின் பண்ணிவிடுங்க. ஓகே. ஸோ இது உள் பக்கம். ஸோ அதேமாதிரி இந்த பக்கம் 0.5 போதும். அதேமாதிரி 0.5 மெஷர் பண்ணியே ஒவ்வொரு இதுன்னு பண்ணிடுங்க. ஒரு தடவை அந்த டெம்ப்ளேட் பண்ணால் போதும் உங்களுக்கு. 0.5. ஸோ இதையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ எல்லா இடத்துலையும் இந்த 0.5 நான் மார்க் பண்ணி எழுதி வைக்கிறேன். ஓகே. ஸோ நமக்கு இந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணணும். மார்க் பண்ணியிருக்கோம்ல, இந்த போர்ஷன் மட்டும் கட் பண்ணிடணும். ஸோ அதை நான் கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ இதான் இப்போ இதோட இந்த டெம்ப்ளேட்டோட மெஷர்மெண்ட். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்கலாம். ஒரு தடவை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த போர்ஷன் நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு அந்த டெம்ப்ளேட் ரெடி. இதை இப்போ ஆல்ரெடி கட் பண்ண இன்னொரு ஷீட் மேலே வச்சு நம்ம 23 சென்டிமீட்டர் 21 சென்டிமீட்டருக்கு ஒரு பேப்பர் கட்டிங் பண்ணோம்ல, நான் வேறு கலரில் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது மேலே வச்சு இந்த டெம்ப்ளேட்டில் இந்த பார்டர் மட்டும் நீங்கள் வரைஞ்சிட்டா போதும். இந்த எல்லோ கலர் டெம்ப்ளேட்டை எப்போதும் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஷீட்ஸ் மட்டும் வேறு கலரில் நீங்கள் கட் பண்ணி அது மேலே வச்சு இப்படி வரைஞ்சிட்டு ஜஸ்ட்டு அந்த எட்ஜஸ் மட்டும் கட் பண்ணால் போதும். நீங்கள் அதுக்கப்புறம் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ ஒரு தடவை தான் நீங்கள் அந்த மெஷர்மெண்ட்லாம் பண்ணி அந்த டெம்ப்ளேட் பண்ணணும். மற்ற தடவைலாம் அதையே வச்சுட்டு நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப டைம் கம்மியாக தான் நமக்கு வேண்டியிருக்கும். இப்போ பாருங்கள் நான் எப்படி ஃபோல்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த 2 பாயிண்ட்லேயும் இப்படி ஸ்கேல் வச்சுட்டு இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அப்போ நீட்டாக மடிக்க வரும். ஏன்னா திக் ஷீட்டில் நமக்கு அப்படியே மடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் இருக்காது. ஸோ அதனால் இந்தமாரி 2 பாயிண்ட்டும் அந்த இடத்துல வச்சுட்டு லேசாக அப்படி தூக்கி விட்டு அந்த ஸ்கேலை ஒட்டி அழுத்தி விட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளால் ஃபோல்ட் பண்ண முடியும். எங்கெங்கே ஃபோல்டு வேணுமோ அந்த மாதிரி இடத்துலலாம் இந்தமாரி பண்ணிடணும். அந்த கீழே 8 சென்டிமீட்டர், நடுவில் 9 சென்டிமீட்டர், மேலே மூடுறதுக்கு வந்து 4 சென்டிமீட்டர் கேப் விட்டுருக்கோம்ல. ஸோ அது மாதிரி அதை நல்லா அழுத்தி இன்னொரு தடவை மடித்து விட்ருக்கோங்க. இப்போ நம்ம ஸ்கேலில் மடித்ததுனால ஈஸியாக மடிக்க வரும். ஓகே, அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸி. கவர் பண்ணியாச்சு. இது எப்படி ஒட்டணுன்ட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கீழே இருக்கிற அந்த இதில் வந்து கொஞ்சம் இடத்துக்கு இந்தமாரி கம் தடவிக்கோங்க. ஃபெவிகாலும் தடவலாம். இந்தமாரி கம்மும் தடவிட்டு ஸோ அது மேலே ஒட்டிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. நல்லா அழுத்தி விட்டுருங்க. ஸோ ஹேண்ட்மேட் என்வலப் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது, நீட்டாக எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது உள்ளே வச்சுட்டு. இதுக்கு மேலே எப்படி வேணாலும் நம்ம டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சிம்பிளாக ஒரு கணபதி டெக்கரேட் பண்ணுறது காமிக்கிறேன். அப்புறம் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம எப்படி விதவிதமாக பண்ணலாம், டெக்கரேட் பண்ணலான்ட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் பென்சிலில் சும்மா லேஸாக ஒரு கணபதி வரைஞ்சிக்கிட்டேன். ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங்கில் நீங்கள் வந்து ட்ரேஸும் எடுத்துக்கலாம். அது மேலே கிளிட்டர் பென் வச்சுட்டு அந்த அவுட்லைனை திருப்பி டார்க் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக அதை டெக்கரேட் பண்ணலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் எவ்வளோ உங்களோட என்னென்ன ஆர்ட்லாம் தெரியுமோ அதெல்லாமே நீங்கள் அதில் கொண்டு வரலாம். மண்டலா தெரிஞ்சவங்க மண்டலா வரையலாம், கோலம் போட தெரிஞ்சவங்க கோலம் போடலாம். நான் அதெல்லாம் காமிக்கிறேன். ஒரு சின்ன சின்ன சாம்பிள்ஸ் எனக்கு எவ்வளோ பண்ண முடிஞ்சதோ அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் நான் அதே கணபதியை அப்படியே அவுட்லைனை டார்க் பண்ணுறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சது. இந்த பக்கம் நம்ம எழுதி கொடுத்துடலாம். பாருங்கள், ஹேண்ட் கிராஃப்டட் என்வலப் இஸ் ரெடி.